கார்த்திக் தீபா சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்தி வந்து அபிராமி இருக்கிற குடோனுக்கு வந்து வந்துட்டாங்க. அபிராமி அம்மாவையும் பார்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து தீபா வந்து கோயிலில் வந்து பூசாரிக்கிட்ட வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, வாசலில் எங்கேயாவது இருக்காங்களா பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா கோயிலுக்குள்ளே சுற்றி பார்க்குறாங்க. பார்க்குறப்ப வந்து இந்த ரவுடிங்கக்கிட்டேயே வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்காங்களே என்னோட அத்தை தான், அவங்கள பார்த்தீங்களா அப்படின்னோன்னா அவங்க யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு, வாடா இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை தூக்கிட்டு டக்குன்னு வெளியில் வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து வாசலில் இருக்க மக்கள் எல்லோரும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா ஆச்சுன்னா மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே காருக்குள்ளே ஏற்றுறதுக்காக உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தீபாவும் டக்குன்னு வந்துட்டாங்க. வெளில வந்தோன்னே மக்கள் அங்கே பார்த்தவங்ககிட்ட கேட்டோன்னா, இந்த காரில் தான் ஏற்றிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னோன்னா, ஐயோ ஹாஸ்பிட்டல்லாம் இல்லையா, எங்கள் அத்தை நல்லா இருக்காங்க, அவங்க வேறு யாரோ ஒருத்தங்க அப்படின்னோடனே, போய் பிடிங்கம்மா அந்த கார் தான் அப்படின்னோடனே தீபா, மைதிலி, அதுக்கப்புறமேட்டுக்கு மீனாட்சி 3 பேரும் வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ரவுடிங்களை பிடிச்சி தள்ளி விட்றாங்க, கீழே தள்ளி விட்றாங்க. அந்த ரவுடிங்களுக்கு கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ வந்து தீபாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டதில் தலையில் அடிபட்டுருது. தீபாவுக்கு வந்து லைட்டாக வந்து பிளட் வர மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வந்து பார்த்து தீபா அப்படின்னு மீனாட்சி வந்து தூக்கி விட்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 3 பேரையும் அடித்து தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த ரவுடிங்க. அந்த சமயத்தில் தான் வந்து கார்த்தி டக்குன்னு காரில் வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து என்னாச்சு அப்படின்னோன்னா, அந்த காரில் தான் சார் அத்தையை வந்து தூக்கிட்டு போகிறாங்க, எப்படியாவது நம்ம பிடிச்சாகணும், வாங்க போகலாம் அப்படின்னோன்னே, ஆமாம் வண்டி நம்பர் ஏதாவது தெரியுமா அப்படின்னோன்னா, ஒயிட் கலர் ஆம்னி வேணுன்ட்டு வண்டி நம்பரும் தீபா சொன்னோன்னே உடனே ஃபோனை போட்டுறாங்க. ஃபோனை போட்டு கார்த்தி வந்து அவரோட ஃப்ரெண்டான சங்கருக்கு ஃபோன் பண்ணி, அம்மாவை இப்போ தான் வந்து ஒரு வண்டியில் போட்டு ஆம்னி வண்டியில் போட்டு இந்த நம்பரில் வந்து வண்டி நம்பரை சொல்லி அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க, எப்படியாவது தடுத்து நிப்பாட்டு சங்கர் அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் செக் போஸ்ட் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணி விட்டுறேன், வண்டி நம்பர் சொல்லிட்டேல்ல அது போகிறோம் அப்படின்னோடனே சரின்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து தீபாவை வந்து முதல்ல வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போங்க, நீ எதுவாக இருந்தாலும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்திக் கார் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் தீபா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தீபாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து தலைக்கு அடிபட்டதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஃபோனை போடுறாங்க நம்ம ரவுடிங்க. ஃபோனை போட்டு, மேடம் நினச்சபடியே நீங்கள் சொன்னதை நான் செஞ்சிட்டோம், பட் ஆனால் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்னோடனே, என்ன தப்பு நடந்து போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 3 பேர் வந்து வந்தாங்க, 3 பொண்ணுங்க வந்தப்போ வந்து அவங்கள அடித்து தள்ளி விட்டுட்டு நாங்கள் வண்டியில் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி ஆகிடுச்சு, அது அவங்க நல்லா பார்த்துட்டாங்க அடையாளம் அப்படின்னோடனே, இதுக்கப்புறம் நீ வந்து வண்டியில் சுற்றிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னோடனே, மேடம் அதான் அவங்கக்கிட்ட தப்பிச்சு வந்துட்டோம்னா, நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசிக்காத, கார்த்தி ஒரு சின்ன நூல் கொடுத்தா கடப்பாரையே வந்து செஞ்சுருப்பாப்பில், நீ என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வண்டி நம்பரை நோட் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி செக் போஸ்ட் எல்லாம் அலர்ட் பண்ணியிருப்பாங்க, நீ இப்போ வெளியில் நவுந்தேன்னா வந்து மாட்டிப்பேன், அதனால் வந்து நீ இப்போதைக்கு அத்தையை வந்து குடோனில் எங்கேயாவது மறைச்சி வை, எதுவாக இருந்தாலும் நான் அப்புறமேட்டுக்கு நானாக கால் பண்ணுற வரைக்கும் நீ 2 நாள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை உள்ளே விட்றா அப்படின்னோன்னே, உள்ளே இங்கே குடோனுக்குள்ளே வந்துட்டு அபிராமியை வந்து கட்டி போட்டு வாயில் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கார்த்திகின்னு இல்லை, எவன் வந்தாலும் சரி கண்டுபிடிக்கவே முடியாது நம்ம இடத்த வந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து ஒவ்வொரு இடமா வந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கூட அவர் ஃப்ரெண்டு அவர் கூட பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கூட ஒன்றும் இல்லை, இந்த கூட ஒன்றும் இல்லைன்னு ஒவ்வொரு கூடனா செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அபிராமி வந்து லைட்டாக வந்து மயக்கத்தில் இருக்கப்போ வந்து வெளியில் ஒரு ஆளை போய் நிப்பாட்டுறா, இந்த குடோனுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வந்து கார்த்தி பிரச்சனை ஆகிடும், முன்னாடியே நம்ம மறைச்சி வைக்கிறதுக்கு டைமாவது கிடைக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் யாரும் வரமா, நான் சொல்கிறத மட்டும் செய்யின்னு அந்த வந்து ஹெட்டு வந்து சொன்னோன்னே வெளியில் போய் நிற்கிறாங்க. பார்த்தா வண்டி போலீஸ் வண்டி வந்துகிட்ருக்கு. வந்துட்டுருக்கதை பார்த்தோன்னே வந்து அலர்ட், அண்ணன் இங்கே பாருங்கள் வந்துட்டுருக்காங்க அப்படின்னா, நான் தான் சொன்னேன் இல்லடா, சரி சட்டப்பட்டுன்னு ட்ரம்மெல்லாம் எடுத்து மறைச்சி வைங்கடா, வச்சுட்டு இவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க, அதனால் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்மெல்லாம் போட்டு அந்த இடத்த வந்து மறைச்சி வச்சுறாங்க. கார்த்தி இவங்க வந்துட்டு இருக்கதை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து செட் பண்ணிவிட்டு பின்னாடி போய் வந்து அந்த பேரல் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க நம்ம ரவுடிங்க எல்லாரும். அப்போ வந்து கார்த்தி வந்து என்ன அம்மாவை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாத கார்த்தி, நிச்சயமாக இந்த பக்கம் தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இதுக்கு மேலே போகணுன்னா இன்னும் பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகணும், அதுக்கு முன்னாடியே நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுனால இந்த சர்க்கிளை தாண்டி போயிருக்க வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக 2-3 குடோனுக்குள்ளேயே இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்கும், 2-3 கிலோமீட்டருக்குள்ளே தான், கண்டுபிடிச்சிடலாம், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போய் பார்க்குறாங்க. அப்போ ஒன்று பார்த்து வந்து அபிராமி அம்மா வந்து மயக்கத்திலே இருக்கனால ஒருவேளை அந்த அம்மா முழிச்சு சத்தம் போட்டுட்டான்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து நிச்சயமாக மயக்கத்தில் தான் இருப்பா, அப்படியே இருந்தாலும் வந்து வாயு பிளாஸ்டிக் தான் போட்டிருக்கோம்ல, எப்படின்னு கட்டி போகிற கை கால்லாம் இருக்குது, அதனால் தைரியமாக இருக்கலாம், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அந்த ஹெட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கார்த்தியை பார்த்தோன்னே இவன் எப்படி தான் இங்கே வந்தான்னே தெரியலையே, ஏதோ ஒரு லூப் ஹோல் விட்டுருக்கோம், அவங்க அந்த 3 பொண்ணுங்க வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க பாரு அப்படின்னோடனே, நம்ம காரை மறைச்சி வச்சிட்டியா அப்படின்னோடனே, மறைச்சி வச்சிட்டேன் அப்படின்னோடனே, அப்போ நிச்சயமாக வெளியில் வந்து காரை தேடி பார்த்துருப்பாங்க, கிடைக்கலங்கும்போது அவங்க செக் பண்ணிட்டு கேஷுவலாக செக் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, அதனால் தைரியமாக இருங்க, சத்தம் மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்ட்டு அமைதியாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க.
இந்த பக்கம் அபிராமி அம்மாவுக்கு முழிப்பு வந்துடுது. முழிப்பு வந்தோடனே வந்து கண்ணை திறந்து, ஆஹா என் பையன் முன்னாடியே இருக்கான், அவனுக்கு கூட சேர்ந்து போகணுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இப்போ என்னால் போக முடியலையே ஆண்டவன், நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால வந்து பார்த்து பேச முடியல. கார்த்தி இந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறப்ப அவங்க ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் வந்து 4-5 இடம் இருக்கும் போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. கரெக்டாக அபிராமி அம்மா அந்த தட்டை எடுத்து தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டோன்னே வந்து அந்த ரவுடியை எந்திரிச்சு பார்க்குறாங்க. கார்த்தி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. சாரியை பார்த்துட்டு முடிக்கிறாங்க.